நீங்கள் ஒரு ஸ்கேனர் வாங்குறதா இருந்தாலுமே அது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டா, அது இப்போதைக்கு நம்மளுக்கு ஓகேவா, நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம நிறைய இடத்துல வந்து அமௌண்ட்டுனாலே வந்து நம்ம நிறைய விஷயத்தில் லேக் ஆகும். அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நிறைய பேர் நம்மளுக்கு வந்து எந்த கிளாத்திங் பிஸ்னஸ்ன்னு மட்டும் இல்லை, எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே நம்மளுக்கு கஸ்டமர் வந்தால் தான் நம்மளோட சேல்ஸ் ஆகட்டும், நம்மளோட பிஸ்னஸ் ஆகட்டும், நம்மளுக்கு க்ரோ அப் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தரமாக எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும். நான் நினைக்கிறேன், நான் என்னோட பிராண்டை நான் தரமாக கொடுக்குறேன், குவாலிட்டி சூப்பராக கொடுக்குறேன், ப்ரைஸும் அஃபோர்டபுள் பண்ணி கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட விருப்பத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வர பார்க்குறேன். என்னோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக இவ்வளோ, நான் இனிமேல் வந்து லாஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ தான். அதுக்குள்ளே என்னெல்லாம் என்னால் கொண்டு வர முடியுமோ நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு நான் அந்த விஷயத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பிஸ்னஸுங்க வரும்போது நிறைய விஷயங்களில் நம்ம லேக் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்கும், ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எடுத்தோடனே வந்து நம்மளுக்கு கையில் அமைஞ்சிருமானா அதெல்லாம் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நம்மளோட முயற்சியை வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து என்றைக்குமே அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன ஆனாலும் நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணாமல் போவீங்க. இனிமேல் வர்றவங்களாகட்டும் இல்லை பண்ணிகிட்டு இருக்கவங்களாகட்டும் நீங்கள் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.